අපට දේශපාලන විවිධ මතිමතාන්තර දරන්න පුළුවන්. நாம் பல்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு பொறுப்புடன் கூறுகின்றேன். மீண்டும் எமது நாட்டில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை. அதே போன்று எந்த வகையிலேனும் மத கடும்போக்குவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டேன். வேண்டிய அளவு இனவாத மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு வாழ்கின்றனர். இந்த பூமி போதிய அளவு இரத்தத்தால் நனைந்துள்ளது. ஆறுகள் அளவிற்கு கண்ணீர் வடிந்தோடியுள்ளது. ஒருவருக்கொருவரிடையே சந்தேகம், குரோதம், அவநம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது. இன்று இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எமது பொறுப்பு எமது எதிர்கால சந்ததியினருக்காக அத்தகைய ஒரு அரசை உருவாக்கி கொடுக்காமல் இருப்பதற்கான பொறுப்புள்ளது. அரசியல் செய்வதற்கு தேவையான கோஷங்கள் இருக்க முடியும். பொருளாதார கோஷங்கள், ஜனநாயக கோஷங்கள் வேண்டிய அளவிற்கு முடியும். ஆனால் எவரும் மீண்டும் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப இடமளிக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தி கூறுகின்றேன். இந்த மக்கள் ஆணையில் மற்றொரு முக்கிய நோக்கம் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், எமது நாட்டில் நீண்ட காலம் வலுப்பெற்று வந்த இந்த மோசமான அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டிய தேவை இருந்தது. நான் இந்த பாராளுமன்றத்திற்கு 2000ஆம் ஆண்டு பிரவேசித்தேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக 24 வருடங்கள் செயற்பட்டுள்ளேன். ஆனால் இந்த 24 வருடங்களில் நான் நடைமுறை ரீதியில் நான் நேராகவே கண்டுள்ளேன். இந்த பாராளுமன்றம் பின்னடைவை சந்தித்த விதத்தை கண்டிருக்கின்றேன். பாராளுமன்றம் தொடர்பில் மக்களின் நம்பிக்கை சீர்குலைந்த விதத்தை கண்டிருக்கின்றேன். உலகில் அனைத்து நாடுகளும் ஒரு திருப்பு முனையை அடையும் போது அரசியல் தலைமைத்துவத்தின் வழிகாட்டுதல் போன்றே அரசு துறையின் செயற்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. அரசியல் வட்டத்தில் எந்த அளவு இலக்குகள் இருந்தாலும் அந்த இலக்குகளை நோக்கி வழிநடத்துவதற்கான இயலுமை அதற்கு அமைவான அரசியல் துறையை உருவாக்கி கொண்டால் மாத்திரமே கிடைக்கும். ஆகவே செயற்திறன் மிக்க அரசு சேவையை, மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு சேவையை நாட்டில் மீள உருவாக்க வேண்டும். அதற்காக அரசு ஊழியர்களே மிகப்பெரிய பலமான ஒரு ஆணையை எமக்கு வழங்கியுள்ளனர். அது தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். ඒ පිළිබඳ අපි අවධානය යොමු කර තිබෙනවා.